அபிராமி, அபிராமி, ஹலோ. ஆமா, பாடகி அபிராமியோட வீடுதான். நான் அவங்க தம்பி தான் பேசுறேன். ஹலோ, இன்னைக்கு எங்க அக்கா கண்டிப்பா உங்க சபாவில பாடுவா, அதுக்கு நான் கேரண்டி. எல்லாம் ஞாபகம் இருக்குது, போனவை. அபிராமி, 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 இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சபாவில் கச்சேரி இருக்குது. 5 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன முறைக்கிற? யாரை கேட்டு கச்சேரிக்கு ஒத்துட்டுன்னு கேட்கறியா? யாரை கேட்கணும்? நான் யாரை கேட்கணும்? என்ன கை நீட்டி காசு வாங்கிட்டல? என்னடி நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. சொல்லுடி, நீ யாரு உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்னமோ வேண்டுதலாம், இவ போய் பாடினாதான் அம்மனே ஊருக்குள்ள வருவாளா. காயத்ரி, இந்த வருஷம் நீ என் கூட ஊருக்கு வரேன்னு சொன்னல, சீக்கிரம் போய் கிளம்பு. என்னடி தாய் மகளை என்கிட்ட வேடி காட்டுறீங்களா? என் பேச்ச மீறி கச்சேரிக்கு வராம விரதம் அம்மன்னு போறீங்க, எரிச்சிருவன் ஜாக்கிரதை. அம்மா, அம்மா. என்ன காயத்ரி? அம்மனுக்கு நேர்ந்து இருக்கிறதா சொல்லி வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வரீங்க. என்ன வருதுன்னு கேட்டா நேரம் வரட்டும் சொல்றீங்க. சொல்றேம்மா, எல்லாம் சொல்றதுக்கு நேரம் வந்துடுச்சு. பயிர் வாடும்போது மழை வரணும், பசிச்ச குழந்தைக்கு அம்மா வரணும், நம்ம கிராமத்துக்கு அம்மன் வரணும். அதுக்கு தான் இந்த விரதம். அம்மன் இப்ப நம்ம ஊர்ல இல்லையாமா? கோவம், அந்த ஆங்காரிக்கு அடங்காத கோவம். அந்த கோவத்துல ஊர்ல பாதி அழிச்சிட்டு ஊரை விட்டே போயிட்டா. அம்மனு கூடவா கோவம் வரும்? உனக்கும் எனக்கும் வந்தா அது கோவம், அதுவே அம்மனுக்கு வந்தா அது நியாயம். ஏன் கோவம் வந்துச்சு அம்மனுக்கு? அப்போ எங்க ஊர்ல நியாயம் செத்து போய் அநியாயம் அளவுக்கு அதிகமா போச்சுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சாதி சண்டையும் மத சண்டையும் பெருகி போய் ஊர் ஓடையில தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் ஓடுமா. அம்மன் கழுத்துல இருக்க வேண்டிய நகையெல்லாம் தர்மகர்த்தாவோட தர்மம் இல்லாத பத்தினி கழுத்துல கிடக்குமா. அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டிய குருக்கள் ஆடவந்தவளுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. உற்சவங்கள்லாம் ஊர் பெரியவங்க வீட்டுல நடந்திருக்கு. தர்மப்படி அங்க நீதி இல்ல, தட்டி கேட்கவும் நாதி இல்ல. ஆத்தா கோபத்தை அந்த ஊர்ல இருந்த ஒரு சுவாமிஜி ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி நடந்தது. ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஊர்ல பாதி அழிச்சிருச்சு. அந்த கோயில் இருந்த அம்மன் சிலையும் அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. சுவாமிஜி, அம்மனோட கோபத்தை தீர்த்து ஒரு நல்ல பிரதிஷ்டை பண்ணிடலாமே. அம்மனுடைய கோபத்தை தீர்க்கணும்னு சொன்னா இந்த ஊர்ல உங்கள யாராவது பவித்திரமான ஒருத்தர் 12 வருஷங்கள் விரதம் இருந்து அவர் கையால தொட்டு தூக்கி அம்மனை பிரதிஷ்டை பண்ணணும். ஆனா அந்த விரதம் ரொம்ப கஷ்டமானது. சுவாமிஜி சொன்ன மாதிரி 3 தலைமுறையா இந்த விரதத்தை யாராலுமே முடிக்க முடியல. 11 வருஷம் தொடர்ந்து என்னால இருக்க முடிஞ்சதே பெரிய ஆச்சரியமான விஷயம்னு கோவில் குருக்கள் சொன்னாரு. இந்த வருஷம் 12வது விரதத்தையும் முடிச்சுட்டா அம்மனை ஊருக்குள்ள கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதம்மா, இந்த வருஷம் நானும் உன் கூட வரல. அம்மன் எப்படி இந்த ஊருக்குள்ள வராம போயிடுவா? நான் விடுவேனா?
அம்மா 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 யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குதுல. வண்டியை நிறுத்துங்க. என்னம்மா வேணும்? இந்த ஊருக்குள்ள நீ போகாதம்மா. அங்க உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. நீ என்ன குறி சொல்றவளா? முக்காலும் உணர்ந்த தேவி எனக்குள்ள இருந்து சொல்றா. நீ ஊருக்குள்ள போகாதம்மா. அம்மன் ஊருக்குள்ள வரணும்னு நேர்ந்துக்கிட்டு கடைசி வருஷத்து விரதத்தை முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க. விரதத்தை எப்படிமா விட முடியும்? விடணும். இந்த விரதத்தை விடணும். இல்லைன்னா உன் உயிரை விடணும். இது பரிகாரம் இல்ல, பரிதாபம். மன்னிச்சுக்கம்மா, நாங்க போயே ஆகணும். அப்புறம் உன் இஷ்டம். வண்டி எடுப்பா. வண்டி நிறுத்துங்க. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. நீங்களும் எங்க கூட ஊருக்கு வாங்களே. அங்கே என்னால வர முடியாது. நீ தான் இங்க வரணும். ஏன் நீங்க ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? இந்த ஊர் எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன். எல்லையை தாண்டி வரமாட்டீங்களா? இது இல்ல. இதுதான் எல்லை. எனக்கும் இந்த ஊருக்கும் இருக்கிற வழக்கு தீர்ற வரைக்கும் நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களே, அது நீங்கிறதுக்கு வழி இல்லையா? நான் வழி காட்டதான் முடியும். நீங்க வேற வழியில போனீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க. அவங்களுக்கு ஆபத்து வராதுன்னு எனக்கு தெரியும். ஊருக்குள்ள போனா எனக்கும் ஆபத்து வரும். மலர போற முட்டை ஆத்தா பறிச்சு போட மாட்டா. கண்டிப்பா எனக்கு ஆபத்து இல்லல. நிச்சயமா உனக்கு ஆபத்து இல்லை. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. ஆத்தா சொல்ல அழிக்க முடியாது. அத நான் எப்படி நம்புறது? நீ ஊருக்குள்ள போய் பத்திரமா திரும்பி வந்து எல்லைக்கோட்டை தாண்டி ஊருக்கு போற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன். நீ இந்த எல்லைக்கோட்டை தாண்டத பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சத்தியமா? சத்தியமா? சத்தியம். அந்த அம்மன் கிட்டே போயிடுமா? அவளுக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் தீரல. என்னால முடிக்க முடியாது இந்த விரதத்தை. நீ தடுக்கு. அம்மா, உன்னால மட்டும் நான் முடிக்க முடியும். காயத்ரி, நீ என்கிட்ட வராத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உயிரே போனாலும் இந்த விரதத்தை மட்டும் நிறுத்தாதம்மா. ஆரம்பி காயத்ரி. அம்மா, அம்மா. அம்மா, உனக்கு ரொம்ப பிடிச்சது என் கையில இருக்கு. உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்தி, எங்க அம்மாவோட அஸ்தி. வாழ்க்கை பூரா உனக்காகவே, நீ இந்த ஊருக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே உயிரை விட்டு எங்க அம்மாவோட அஸ்தி
இது அஸ்தி மட்டும் இல்ல, உன் கருணை இறக்கம் இதெல்லாம் போட்டு எரிச்ச சாம்பல். இந்த பாதை வழியா தானே நானும் எங்க அம்மா வந்தோம். இப்ப இந்த பாதை இருக்கு, நீ இருக்க, நானும் இருக்கேன். அப்ப எங்க அம்மா எங்க? நான் சொல்லியும் கேட்காம தானே போனீங்க. நீ சின்ன பொண்ணு, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? நான் வரேன். அம்மா கொஞ்சம் நிக்கிறியா? நீ எங்கேயும் போக முடியாது. நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா? நான் இந்த கோட்டை தாண்டத்தை பார்த்துட்டு தானே நீ இங்கேருந்து போகணும். நான் இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன், இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். நீ செஞ்ச சத்தியப்படி இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கணும். உன்னை இந்த ஊருக்குள்ள வர வச்சு உன்னை கோயிலுக்குள்ள கொண்டு வரத்தான் போறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம். வர வரைக்கும் இந்த வெற்றி பீடத்துல தான் நான் கண்ணு முடிப்பேன். இந்த செக்ல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. என் புருஷங்கிறதுக்காக இதோட நிறுத்துறேன், இல்லன்னா கொன்னே போட்டுடுவேன். இந்த செக்ல கையெழுத்து போடு. போடுறேன். சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல கையெழுத்து போடணும். இல்ல உன் முதல் பொண்டாட்டிய உயிரோட எரிச்ச மாதிரி உன்னையும் உன் குடிக்கார மகனையும் எரிச்சிடுவேன். ஜாக்கிரதை. விஸ்கியில முழிச்சாதான் நமக்கு பொழுதே விடியுது. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏன் தம்பி குடிக்கிறீங்க?
எங்க அம்மா எரிஞ்சதை பார்த்த போது பத்திக்கிட்ட தீ இன்னும் என் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அன்னைக்கு நான் அப்பப்போ நான் அதை ஊத்திக்கிறேன். சாரி சாரி. என்னுடைய வறண்ட வாழ்க்கைக்கு இந்த ஈரம் தேவைப்படுது. குட் மார்னிங் சித்தே. ஆரம்பிச்சிட்டியா பிரபு? நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிச்சுதான் பல வருஷம் ஆச்சுல்ல. ஆரம்பிச்சு வச்சுதான் நீதானே சித்தே. சித்தி சித்தின்னு தானே இன்னும் கூப்பிடுறேன். ஒரு தடவையாவது அம்மானு கூப்பிட கூடாதா? சித்தே, இது கண்ணீரா? தொடச்சுக்கோ. எனக்கு எல்லா கண்ணீருக்கு அர்த்தம் தெரியும். ஒரு குழந்தை எழுதா பசின்னு அர்த்தம், ஒரு ஞானி எழுதா அக்கறைன்னு அர்த்தம், ஒரு அரசியல்வாதி எழுதா ஓட்டுன்னு அர்த்தம், சினிமாவில் எழுதா நடிப்புன்னு அர்த்தம். ஆனா நீ எழுதா ஒரு அம்மாவோட அழுகைக்கு மட்டும்தான் பாசம்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம், நேசம்னு அர்த்தம். உனக்கு தான் அம்மாவோட அர்த்தம் தெரியாத. நான் உன்னை அப்படி கூப்பிட முடியாது. சாரி, ஐ எம் வெரி சாரி. நீ என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுப்பா. ரோஜா பூவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அது ரோஜா பூ தானே. காகித ரோஜா எது நெஜ ரோஜா எதுன்னு தேனிக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம டைலாக் எப்படி நல்லா இல்ல? நீ என்ன வேணும்னாலும் சொல்லுப்பா, அதிகமா குடிக்காதே. உன் மகன் என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? அந்த குடிக்கார பயலுக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டி இருக்கு. 5க்கும் 10க்கும் கை கட்டி நிக்க வச்சுட்டியடா பாவி. உன் அழகுக்கும் பவுசுக்குமா நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்ட உன் சொத்துக்கு தானேடா. சரி, என் தங்கச்சி பேர்ல சொத்து எழுதி வச்சியா? இல்ல. இல்ல உன் பையன் பேர்லயாவது சொத்து எழுதி வச்சியா? அதுவும் இல்ல. அவனை குடிகாரனா மாத்தினதே என் தங்கச்சி எந்த பத்திரத்தை நீட்டினாலும் அதை கையெழுத்து போட்டு தருவான் தானே. அவன் பேர்லயும் எழுதாமே அவனுக்கு பொறுக்க போற குழந்தை பேர்ல எழுதி அவனை வெறும் பவர் ஆக்கிட்டீங்கடா. கொழுப்புடா உனக்கு, எலும்பு வரைக்கும் கொழுப்புடா. எல்லாம் கொழுப்பு. பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. என் பொறுமையெல்லாம் போயிடுச்சு. உன் பொண்டாட்டியை எரிச்ச மாதிரி உங்களை எல்லாரையும் எரிச்சிடுவேன். இந்த சொத்து என் கைக்கு வரட்டும். இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இன்னைக்கு பூரா பட்டினியாவே கிடக்கட்டும். பணம் போச்சுடா. எவ்வளவு? 1 ரூபா. 1 ரூபாடா. ஏப்பா, நான் தான் ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தேனே, கொடுத்துனா காணா போயிருக்காதல்ல. அத பத்தி இப்ப பேசாதடா. அது கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். கிடைச்சா கொடுப்பியாப்பா? அது சொத்தை பிரிக்கும் போது பாத்துக்கலாம்டா. வா. உனக்கு போய் ரஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கான் பார், பேசாம கஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கலாம். என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லைப்பா. அப்ப வாடா தேடலாம். தேடலாம். யாரா நீ? என் பொண்ணுடா. அப்ப என் தங்கச்சி. ஆமா. அம்மா பணம் போயிருச்சேம்மா. ஐயோ, பணமா? எவ்வளோ? எவ்வளவு பணம்னு கேக்குறியா? 1 ரூபா வேணும். நல்லா வேணும் இந்த ஆளுக்கு. நான் ஒரு வருஷமா ஒரு பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தாத்தாவோட டிராயரை கொடுத்து போட வச்சிருக்காரு. அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவும் ஏத்துனால நீ தப்பிச்ச. இல்லையா பாட்டியோட துணின்னு பத்திரமா இருக்கு. அது உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னையும் அலைய விட்டுருப்பார். அப்பா, நீங்க இன்னும் மாறவே இல்லையா? நல்லா கேளு. வாய முடுறா. சரிப்பா. அம்மா, நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி. கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்க. நீ தேடினா பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத நீங்களே தேடுங்க. நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, தப்பிச்சிட்ட. டேய், என்னடா இவ? மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும். அதுக்குள்ள டயர்டா போறாளே. ஏய், என்ன மச்சி? ஏன் எதிர்த்து இருக்க? என் லவ் ஃபெயில் ஆயிடுச்சு மாமா.
உனக்கு மட்டுமா? உலகத்துல எல்லாருக்குமே லவ் ஃபெயிலியர் தான். இந்த கதையில இங்க விடாத. இப்ப பாரு. டேய், லவ் ஃபெயிலியர் ஆனவங்கள கையை தூக்குங்கடா. டேய் மச்சி, நீ மட்டும் ஏன்டா கையை தூக்காம நிக்கிற? என் லவ் ரொம்ப ஸ்ட்ராங் மச்சான். நிஜமாவா? ஸ்ட்ராங் இல்ல மச்சான், அவளும் ராங்கு தான். அப்ப நீயும் தூக்குடா கைய. I am very sorry, very very sorry. लव प्यार कादल ना very very sorry. I am very sorry, very very sorry. लव प्यार कादल ना very very sorry. पार्क बीच थिएटर ना very very sorry. कलर फिगर थिएटर ना very very sorry. I am very sorry, very very sorry. लव प्यार कादल ना very very sorry. डबल बाजिया. அடுத்த வீட்டு ரிட்டா கொக்கோ கோலா கேட்டா வாங்கி தந்த லேட்டா அவ காட்டி புட்டா டாட்டா. ஜன்னல் பக்கம் ஜீவா ஐ லவ் யூ சொல்வா. கிட்ஸ் பார்ட்டி வந்தா குடுத்துடுவா அல்வா. சோகத்துல தாடி வச்சா வெரி வெரி சாரி. ஏக்கத்துல பாட்டி வச்சா வெரி வெரி சாரி. வெரி வெரி சாரி மச்சான், வெரி வெரி சாரி. பார்க்கு பீச் தியேட்டர்னா வெரி வெரி சாரி. ஐ எம் வெரி சாரி, வெரி வெரி சாரி. லவ் प्यार காதல்னா வெரி வெரி சாரி. மூணு மணி ஆட்டம் பாரு, ஹோட்டலிலே கூட்டம் பாரு. பீச் பக்கம் கூட்டி போய் அவள நீயும் நோட்டம் பாரு. இன்னொருத்தன் வந்தா அவ ஓட போற ஓட்டம் பாரு. பாரு பாரு கடைசியில பாருக்குள்ள அவனை பாரு. மாடி வீட்டு மீனா காதலிச்சா தானா. பர்சு காலியானா அவ வேற பக்கம் போனா. சின்ன பொண்ணு தேவி சேர்ந்து பார்த்தா மூவி. பக்கத்துல இருந்தா அவ சொந்தக்கார பாவி. அப்பங்கார வந்து நின்னா வெரி வெரி சாரி. போலீஸ்ல மாட்டி விட்டா வெரி வெரி சாரி. வெரி வெரி சாரி மச்சான், வெரி வெரி சாரி. பாக்கி பீச் தியேட்டர்னா வெரி வெரி சாரி. ஐ எம் வெரி சாரி, வெரி வெரி சாரி. லவ் प्यार காதல்னா வெரி வெரி சாரி. பக்கத்து வீட்டு சீதா ஓர பார்வை பார்த்தா. லெட்டர் நானும் கொடுத்தா ஓட்டம் தானே எடுத்தா. பஸ்ல நானும் பொங்கி லுக்கு விட்ட நளினி. வீட்டுக்கு போய் பார்த்தா புருஷன் பேரு பழனி. ஆளு வச்சு அடிச்சான்னா வெரி வெரி சாரி. ஹைகோர்ட்டுக்கு ஓட்டி நின்னா வெரி வெரி சாரி. வெரி வெரி சாரி மச்சான், வெரி வெரி சாரி. பீச் தியேட்டர்னா வெரி வெரி சாரி. ஐ எம் வெரி சாரி, வெரி வெரி சாரி. லவ் प्यार காதல்னா வெரி வெரி சாரி. ஐ எம் வெரி சாரி, வெரி வெரி சாரி. லவ் प्यार காதல்னா வெரி வெரி சாரி. பார்க்கு பீச் தியேட்டர்னா வெரி வெரி சாரி. கலர் ஃபிகர் குவார்ட்டர்னா வெரி வெரி சாரி. பார்க்கு பீச் தியேட்டர்னா வெரி வெரி சாரி. கலர் ஃபிகர் குவார்ட்டர்னா வெரி வெரி சாரி. கில்மா டேய் அமுக்கி வாசிடா.
ராகு கேது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கான். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றீங்க, மன்னிக்கணும். அமங்கலமா வரப்போற வார்த்தைகள் என்னதில்ல, கிரகங்கள் சொல்லுது. பையனோட ஜாதகத்துல பெரும் தோஷம் இருக்கு. அப்படியே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா முதல் தாரம் நிலைக்காது. நல்லா பார்த்து சொல்லுங்க. சத்தியத்தை சந்தேக கண்ணோட பார்க்க கூடாதுமா. இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. மனுஷனை மனுஷன் ஏமாத்திக்கலாம், ஆனா கிரகங்களை யாரும் ஏமாத்த முடியாதுமா. இதுக்கு பரிகாரமே கிடையாது. பிரபு, கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க மாப்ள. ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? மச்சான் 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 மச்சான், எப்ப என் நகைச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போற? நீ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க. சரி மச்சான். ஒன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரபு, என்னடா சொல்ற? ஒன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், என்னடா சொல்ற? ஐயோ, அது வந்து தப்பா நினைச்சுக்காத. நானு அது அது வந்து நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேப்பல்ல? ஆமா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு சந்தோஷம் தான். ஒண்ணும் இல்ல, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் பொறுப்பு. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி வச்சா வசதியா இருக்கும். என்ன தங்கச்சி இது? அந்த பிரபு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானே. கட்டுனா அந்த காயத்திரியை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கானே. டேய், இப்பதான்டா கணக்கு சரியா வருது. பழம் நழுவி பால்ல விழுந்த கதை புரியலையே. பிரபு விரும்புற மாதிரி அந்த பொண்ணையே கட்டி வச்சிடுவோம். அதான் ஜோசியர் சொல்லிட்டாரே, முதல் தாரம் நிலைக்காத, நீ ரெண்டாம் தாரமா உன் பொண்ணை கட்டி வச்சிடுவோம். அது சரி. ஜோசியக்காரன் சொல்றதுல 10க்கு 5 தான் பலிக்கும்னு அன்னைக்கு நீயே தானே சொன்ன. இப்ப அது பலிக்காம போயிட்டா? ஜோசியர் சொல்றது பலிக்காம போய் வரப்போறவ குழந்தைய பெத்துக்கிட்டா அப்போ என்ன செய்யறதுன்னு தானே கேக்குற? ஆமா ஆமா. பலிக்குண்டா, நிச்சயமா பலிக்கும். பலிக்காட்டி பலிக்க வச்சிடுவோம். அடிச்சு பொதிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அனாதையை தானே பிரபு விரும்புறா. டேய், வரப்போறவ வாழ போறது இல்ல, வாழ போறது உன் பொண்ணு. என்ன மூளை தங்கச்சி, இந்த மாதிரி மூளை எந்த மிலிட்டரி ஹோட்டலையும் இருக்காது. புடி ஜமீன்தார் அம்மா.
ஜமீன்தார் அம்மா என்ன தேடின்னு வந்த காரணம் தெரியல. ஆமா, உன்கிட்ட வளருதே அந்த பொண்ணு எங்க? ஆத்துல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. என் வீட்டுல விளக்கேத்த வர போற பொண்ணு கோவில்ல விளக்கேத்த போயிருக்கா போல இருக்கு. புரியலையேம்மா. என் பையன் உன் பொண்ணதான் கட்டிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறான். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து நான் நீனு போட்டி போட்டு பொண்ணை கொடுப்பாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவள யாரையாவது பாருங்க. காயத்ரி வேண்டாமா? சுய நினைவோடுதான் பேசுறியா நீ? சின்னையாவை பத்தி ஊருக்கே தெரியும். நாங்க சாப்பிடுற தீர்த்தம் வேற, அவர் சாப்பிடுற தீர்த்தம் வேற. அவருக்கு காயத்ரிய வேண்டாமா? வேண்டாம். உன் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உன் பொண்ணுக்கு கிடைக்க போகுது. வேணாங்கிறியே, பைத்தியமா உனக்கு? நான் கனவு கண்டது இந்த வாழ்க்கை இல்லம்மா. ஊருக்காகத்தான் உயிரியே கொடுத்தவருடைய பொண்ணு காயத்ரி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புமா. அதிகமா ஆசைப்பட்டுட்டு அதிகமா கஷ்டப்பட்டா அவளால தாங்க முடியாதும்மா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த அம்சா ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரும். நீ இல்ல, யாராலும் அதை தடுக்க முடியாது. ஓ, நீதா காயத்ரியா? ஆமாமா, இந்தாங்க அம்மன் குங்குமம். அம்மன் பேரை சொல்லி வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அம்மன்னா நான் உயிரே விட்டுடுவேன். உயிரே விட்டுடுவியா? அதான் எனக்கு வேணும். இந்தாங்க. அந்த அம்மன் பேரு சொல்லியே நான் நினைச்சதை நடக்க வைக்கிறேன். யார் நீங்களா? என்ன பண்ண போறீங்க? இங்க பாருமா, கோயில் இருக்க இடத்தையும் சுத்துப்பட்ட இடத்தையும் எங்க ஐயா விலைக்கு வாங்கிட்டாரு. இங்க ஃபேக்டரி கட்ட போறோம். யாருங்க ஐயா? கோயில் அடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன். நீங்க தான் கோயில் அடிக்க வந்த பெரிய மனுஷனா? இதுதான் கோயில? அம்மன்ல அந்த இடத்துக்கு பேரு கோயில? இதை இடிச்சு ஃபேக்டரி இருந்தா கூட 10 குடும்பம் சோறுதிங்கமில்ல. இல்ல, அம்மன் நிச்சயம் இங்க வருவா. நீங்க எல்லாரும் தயவு செய்து போயிடுங்க. போகல என்ன செய்வ? என் உயிரை கொடுத்தாவது இதை நான் தடுப்பேன். அம்மனுக்காக நான் எதையும் செய்வேன். எதையும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன பாக்குற? அன்னைக்கு என் சித்தி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்ப அந்த குருக்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு. இப்ப தானா ஓடி வந்துட்ட. இத பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அம்மனுக்காக அந்த கோயில் அப்படியே இருக்கும். என்ன சொல்ற? எதை கட்டலாம்? ஃபேக்டரியா இல்ல தாலியா? என்ன தங்கச்சி, ஜோசியக்காரன் பேச்சை நம்பி பிரபுக்கு அனாதை பண்ண கட்டி வச்சு முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதோ? என்ன நடக்கும்? ராத்திரி 9 மணி ஆனா அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 2 பெக்கு உள்ள போகலன்னா கத்த ஆரம்பிச்சிடுவான். அவன் கத்தல இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. நான் தான் 9 வயசுல இருந்தே தண்ணி போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்கிறேனே. அவன் விஸ்கில மிதப்பா, இவ கண்ணீர்ல மிதப்பா. அதான் நடக்க போகுது. சூப்பர். என் மேல கோவமா இருக்கும்? உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ல. கோவம்லாம் இல்லைங்க, மனசு நிறைய சந்தோஷம். கல்யாணம் அம்மனுக்காக நடந்தது. அவளுக்காக எது நடந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். அது சரி, கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே, இப்ப ஏன் இவ்வளவு டெக்கரேஷன்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்ப முதலிரவு. ஓ அப்படிங்களா? முதலிரவுனா என்னங்க?
எல்லாம் ஒரு பார்த்துப்பாரு, நீ உள்ள போடின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு இதை பத்தி தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? அடி போடி, இந்த காலத்து பசங்க புஸ்தகமே போட்டுருவாங்கன்னு சொன்னாலுங்களே. என்ன சொன்னாலுங்களே உனக்கா ஒண்ணுமே தெரியாதா? கேக்குறேன்ல, தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? ஓ, தெரியுமா? பசங்க நாங்க புஸ்தகம் தான் போடுவோம், பொண்ணுங்க நீங்க நோட்ஸே போட்டுருவீங்க போல இருக்கு. அது சரி, அங்க என்னன்னா இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் போதுமா? போதாது. என்னாச்சு? கொஞ்சம் இருங்க. பெரியவங்களா பார்த்த இந்த 4 நேரம் நீங்க குடிக்கிறதுக்காக இல்ல. இல்ல காயத்ரி, என்னால குடிக்காம இருக்க முடியாது. நான் குடிக்கலன்னா செத்து போயிடுவேன். என் மனசுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கு, அவ்வளவு துன்பங்கள் இருக்கு. தயவு செய்து தொல்லை பண்ணாத காயத்ரி. காயத்துக்கு மருந்து தாங்க போடணும், இது விஷம். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் சொல்லவும், என் மேல பாசம் காட்டவும் யாருல இருப்ப, எனக்கு துணையா இருந்தது இந்த விஷம் தான். இனிமே நான் தான் உங்களுக்கு துணை. காயத்ரி, நீ சொல்றது கேட்கிற நிலைமையில் நான் இல்ல, என்ன விட்டுடு. காயத்ரி, விடு காயத்ரி. இனிமே இந்த விஷத்தை நீங்க ஒரு துளி குடிச்சா கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். எரி இருந்த நெருப்புல நானும் எரிஞ்சு போயிடுவேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம். வேண்டாம் வேண்டாம் காயத்ரி, வாழ்க்கை முழுக்க என்ன வாட்டி எடுக்கிற ஒரு சம்பவம் போதும். இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியம்.
தாலி பொன்னெல்லாம் மேல வச்ச அங்கம்மா இல்ல தங்கம்மா இருவரின் அனல் பட்டு மிச்சமுள்ள பாலும் கூட பொங்குமா அப்பாடா காயத்ரி தங்கச்சி தங்கச்சி அவளை பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா. நேத்து ராத்திரி கசமுசா நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். சும்மா என்னடா ஒண்ணு நடந்திருக்காது. ராத்திரி பிரபு தண்ணி போட்டு படுத்திருந்திருப்பான், அவ ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா 100க்கு 100 கண்டிப்பா ஒரிஜினல் தான். டேய் சும்மா புலம்பாதடா. தண்ணியில இருக்கிற மீன் குடிச்சிருக்கா இல்லையான்னு இப்போ தெரியும். என்னம்மா காயத்ரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. போங்க, வெக்கமா இருக்கு. ஓ, ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கு. அச்சோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ சாமி கோயிலுன்னு வளர்ந்த பொண்ணு, பாவம் வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்து இருந்துப்ப. இல்லத்த, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குமே வெக்கப்படக்கூடாதுன்னு எங்க பக்கத்து வீட்டு மாமி சொல்லி அனுப்புனாங்க. அதனால போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. முதல் இரவு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தாங்களான்னு பெரியவங்க அரச புருஷலா கேக்குறது வழக்கம். பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாசூக்க சொல்றது வழக்கம். சொல்லணுமா? சொல்லணுமா? புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா, சத்தம் ஒரு தினுசா அது வெள்ளி கொலுசா. ஐயோ ஐயோ ஐயோ, தீயையும் வச்சு அத நானே ஊதி விட்ட கதையை அடிச்சேன். புத்தம்புது ரோசா எடுத்துக்க ராசா தன்ன பாட்டு பாட்டு பாட்டு. புத்தம்புது ரோசா எடுத்துக்க ராசா. அனாதை சிறுக்கியை கட்டி வச்சு 6 மாசத்துல பரலோகத்துக்கு அனுப்பலாம் திட்டம் போட்டா, அவ புள்ளையும் பெத்துக்கிட்டு நம்ம திட்டத்துல மண்ணள்ளி போட்டுடுவா போல இருக்கு. ஐயோ ஐயோ, புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் கொலாவரதும் பார்த்தா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன் வயிறு ஏண்டி எரினா அவ வயிறு எரியற மாதிரி பண்ணிடு. அவ வயித்துல புழு பூச்சி இல்லாம எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி நான் பண்றேன். நேரத்தை வீணாக்காத, போ. அழிச்சிட்டு வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லு, போ. அவ வாந்தி எடுக்க கூடாது. எது நடக்க கூடாதோ அது நடந்துடும். என் ஆசை கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். யாரோ ஒரு அனாதை சிறுக்கிக்கு சொத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த அம்சா அழிக்கணும். அவ வயிற்றுல புழு பூச்சி இல்லாமே ஆகணும். அவ காலா காலத்துக்கு உண்டாகவே கூடாது. ஊருக்கு போன பிரபு திரும்பி வரதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் பண்ண போற பூஜையில கரு உரு தெரியாம போயிடும். ஆனா நான் பூஜை பண்ணும்போது உன் மருமக காயத்ரி தாகத்தால தவிப்பா. அவ நாக்குல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம பாத்துக்கோ. இந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. இருக்கிற எல்லா பைப்பையும் அடிச்சு வை, புரிஞ்சதா? போ.
நமஸ்காரம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்ன பெரிய கும்பலே வந்திருக்கு? உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. அம்மன் ஊருக்குள்ள வரதுக்காக காயத்ரி விரதம் இருந்துட்டு இருக்கா. 11வது வருஷம் பூர்த்தி ஆறுது. காயத்ரி, உன்னை விரதத்துக்கு அழைச்சுன்னு போலான்னு வந்திருக்கேம்மா. பொண்ணுக்கு வளகாப்புன்னு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விரதமுனி வெறும்னு வந்து நிக்கிறீங்க. ஆமா, விரதம் இருந்துட்டாலும் இவங்களே அடி வைத்த தடவிட்டு அலையிறாங்க. இவங்க சொல்லிதான் அம்மன் ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சு வரப்போதாக்கும். குடல்லையே பூக்கல, குளத்திலேயா பூக்க போகுது? இவங்க விரதம் இருந்துதான் ஊருக்குள்ள நல்லது நடக்க போதாக்கும். விரதம் இருக்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்கள என்ன சொல்றாங்கன்னு கேட்டியம்மா? எல்லாரும் உன் அம்மான்னு கூப்பிடும்போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மான்னு கூப்பிட ஏமா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிற? உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா விரதம் இருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு மத்தவங்க பேசுறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. நானும் உன் பிள்ளை தானே, எனக்கு ஒரு பிள்ளைய கொடு. காலம் முழுக்க உன்னையே நினைச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் மௌன விரதம் இருக்கேன். காயத்ரி, கவலைப்படாதம்மா. நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோன்னு. நீ விரதத்துக்கு தயாராகுமா. அவ உன்னுடைய குறை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. எனக்குள்ள ஒரு உயிரை கொடு, இல்ல என் உயிரை எடுத்துக்கோ. பாத்தியாக்கா கொடுமைய? ஆத்தா கோயில விரதம் நடக்குது, நம்மளால போக முடியாத இருக்கு. ஜமீன்தார் அம்மா சொல்ல மாரி போக முடியலையே. அவங்க பேசிதான் கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆச்சரியம். அம்மா தாயே, ஆத்தாவே நம்மள கோயிலுக்கு கூப்பிடுறா. வாடி போலாம். விஷ்ணு
இவ்வளவு தூரம் விரதம் இருந்து கஷ்டப்படுறாங்களே, அந்த அம்மன் இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடாதா? விரதம் இருந்து என்ன பண்றது? அந்த அம்மன் அவ வயத்துல ஒரு பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறாளே. வடிவேலு, இன்னைக்கு உனக்கு விடுதலை. குழந்தையோட தலை திரும்பிடுச்சுமா. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் ஆபத்து. டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். சீக்கிரம் வண்டியை கொண்டு வாங்க போங்க. அம்மா தாயே பராசக்தி, உன்னையே நம்பி இருக்கிற உன்னுடைய பக்திக்கு இந்த மாதிரி கதியை கொண்டு வந்து விட்டுட்டியம்மா. அம்மா நீதாம்மா காப்பாத்தணும். கொஞ்சம் பொறுத்துக்க தாயே, பொறுத்துக்கம்மா. நில்றா, எங்கடா இவ்வளவு வேகமா வர்ற? ஜமீன்தாரம்மா மருமகளுக்கு இடுப்பு வலி, அதனால டவுன் ஆஸ்பத்திரிக்கு வண்டி வச்சு கூட்டிட்டு போறாங்க. ஜமீன்தாரம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். அவளை தீத்து கட்டா இதுதான் சரியான நேரம். எங்க கொண்டு போறீங்க? டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறோமா? அது வரைக்கும் அழுகாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. இல்ல நான் வரமாட்டேன். நான் இந்த ஊர் எல்லை விட்டு வரமாட்டேன். அம்மா கிட்ட சுற்றி பண்ணிருக்கேன். என்னைய வீட்டுக்கே கொண்டு போயிடுங்க அம்மா. உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? சொல்றத கேளு. போய் சேர போறியா? பரவாயில்ல, அந்த அம்மன் இந்த ஊர்லயே உயிர் எடுத்துக்கிட்டோம். இதை கூட்டிட்டு போயிடுங்க. வண்டி நிறுத்துங்க அம்மா. அம்மா வண்டி நிறுத்துங்க. நான் சொல்ற பேச்ச கேளுமா. வண்டி கேளுமா. ஏன்டா வண்டி நிப்பாட்டின? வண்டி எடுறா. அழாதம்மா. ஏன்டா வண்டி நிப்பாட்டின? யாரா நீ? உள்ளத்தாச்சி பொண்ணு குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா.
சரி வரட்டா. இன்னும் அவன் மனசு இறங்கல, பிடிவாதம் தீரல. தீராது, பிடிவாதம் தீராது. என்ன என் குழந்தைய காப்பாத்தி நீ வர மாட்டேன். நானே உன்கிட்ட வரேன். என் பிடிவாதத்தால இந்த குழந்தைய அழிக்க எனக்கு உரிமை இல்லை. இல்ல, நான் வரமாட்டேன். எங்க அம்மாக்கு செஞ்ச சத்தியத்தை நான் மீற மாட்டேன். தாண்டாமலேயே உன்னை காப்பாத்திட்டேன் பாத்தியா? நானும் கோட்டை தாண்டல, நீயும் கோட்டை தாண்டல. இந்த குழந்தைய வச்சு உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பார். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா இல்ல விடுதலை வந்தியா? தப்பிச்சு வரல, விடுதலை தான் வந்திருக்கேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இங்க இருக்க போறியா? நாசமா போயிடும். பிரபு வர நேரம், கோயிலுக்கு போயிருக்கிற காயத்ரி வர போறா. நீ யாருன்னு கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு, புருஷன் சொல்லு. உன் கழுத்துல தொங்குத தாலி அதை கட்டினவன் நான் தான் சொல்லு. பிரபு கிட்ட சொல்லு, காயத்ரி திரும்பி வந்தானா அவகிட்டயே சொல்லு. நீ என்ன சொல்ற? அவளை கொன்னுட்டு தான் வந்திருக்கேன். கொன்னுட்டியா? அம்மாவையும் புள்ளையும் அடிச்சே கொன்னுட்டேன். இனி நம்ம ராஜ்யம்தான்.
கோபால் குட்டி. ஹலோ கோபால். டேய் குட்டி. மூக்கு உங்களை மாதிரியே இருக்கு. அப்பா அனுப்புறமும் பண்ற சேட்டை பாரு. வெளியில ஒண்ணும் வேலை இல்லையா உங்களுக்கு? என்ன என்ன இது யாரோட டைரி? இது எங்க அம்மாவோட. இது அவங்க கடைசி எழுதின டைரி. உங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் எழுதிருக்காங்க. பூங்காற்றிலே உன் ராகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாலாட்டுதே. அது எங்க அம்மா என்னோட பிறநாள் பரிசா எழுதின பாட்டு. ஆனா அத பாட அவங்க உயிரோட இல்ல. உங்க பிறந்த நாளை நாம நாளைக்கு கொண்டாடுறோம். எதுக்கு காயத்ரி? உங்க அம்மா உங்க பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியே நானும் கொண்டாடணும். காயத்ரி, இது எங்க அம்மாவுடைய மோதிரம். இந்தா, இது எப்பவுமே உன் கையில இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் இந்த மோதிரத்துக்கு. அப்புறம் என்ன உங்க அம்மா அளவுக்கு நேசிக்கிறதுக்கு. கோபாலா, நான் கட்டின ரக்ஷ உன் கழுத்துல இருக்குல்ல, அது சக்தி வாய்ந்த ரக்ஷ. உன் திருவிளையாடல் ஆரம்பி. பூங்காற்றிலே உண்டாகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாலாட்டுதே. சரிகம பதனியிலே நீ பூமழை தூவுகிறாய், தோட்டத்து பூங்குயிலாய் என் கனவில் கூவுகிறாய். என் பாடல் பல்லவியாய் நீ பூ பூக்கிறாய். தததத நினி நினிசா கரி கரிக தததத நினி நினிசா, தததத நினி நினிசா கரி கரிக தததத நினி நினிசா. பூங்காற்றிலே உண்டாகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாலாட்டுதே. புல்லாங்குழல் போல உன் பாடலை சுவாசிக்கிறேன், தேசிய கீதமென உன் பாடலை நேசிக்கிறேன். என் வேதத்து மந்திரமாய் உன் வார்த்தையை வாசிக்கிறேன். தததத நினி நினிசா கரி கரிக தததத நினி நினிசா, தததத நினி நினிசா கரி கரிக தததத நினி நினிசா. பூங்காற்றிலே உண்டாகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாலாட்டுதே.
கரங்களிலே நான் வரங்களை வாங்குகிறேன். ஒவ்வொரு பாடலிலும் உன் நினைவினில் ஏங்குகிறேன். உன் பாடலில் தலை வைத்து நான் சுகமாய் தூங்குகிறேன். பூங்காற்றிலே உன் ராகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாலாட்டுதே. சரிகம பதனியிலே நீ பூமழை தூவுகிறாய். தோட்டத்து பூங்குயிலாய் என் கனவில் கூவுகிறாய். என் பாடலின் பல்லவியாய் நீ பூ பூக்கிறாய். தகதக நினி நினிசா, கரி கரிக தகதக நினி நினிசா, தகதக நினி நினிசா, கரி கரிக தகதக நினி நினிசா. நல்லா இருக்கு. குழந்தை பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு எனக்கு அல்வா கொடுக்குறியா? யார ஏமாத்த பாக்குற? என்னை பத்தி தெரியும்ல, ரொம்ப நல்லவன். எல்லாரையும் தீத்து கட்டிட்டு வந்த இடத்துக்கு போயிடுவேன். வேஷத்தை கழிச்சிடு. நான் வந்த காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். இல்லைங்க, கருவிலேயே அழிக்க நினைச்சது இப்ப உருவாகி நிக்குது. அந்த குழந்தை கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாங்க, எனக்கு எதுவுமே வேணாம். இருக்கிற காலத்தை அவங்க கூட இருந்தே கழிச்சிடலான்னு பாக்குறேன். என்னை விட்டுடுங்க. இத்தனை நாள் ஜெயில கலியத்துனது இதுக்காகத்தானா? உன்னால முடியாது, என்னால முடியும். கொன்னு புதைச்சிட்டு வரேன். இந்த கையால கொன்னு புதைச்சிட்டு வரேன். அப்பா அப்பா, என்னடா எப்பப்பா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போற? தங்கச்சி கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடா அவ்வளவு அக்கறை? தங்கச்சி கல்யாணம் ஆனத்தானே எனக்கு கல்யாணம் ஆகு. வாமா வாமா உட்காரு. என்னம்மா? அப்பா, எனக்காக ஒரு வேலை பண்றீங்களா? என்ன, உனக்கு செருப்பு தச்சு கொடுக்கணுமா? போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. மாப்பிள்ள இப்ப பண்ணல தனியா தானே இருப்பாரு. நேரா அவர்கிட்ட போய் என்ன 2ஆம் தரமாவது கட்டிக்கிறாருன்னு கேட்டு வாங்கப்பா. ஓ இரு, இப்படியாவா? இந்த வேட்டி 6 மாசமா கட்டிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள பக்கத்திலே வர மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்காவது உருப்படியா பல்ல வளைக்கிறாரா? மாப்பிள்ள நாள் மூஞ்சி பார்த்தே பேச மாட்டேங்கிறாரு. பேசாம அப்பா அப்பா, உனக்காக ஊர்ல இருந்து பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? நீ இத போட்டுக்கிட்டு நேரா புது கெட்டப்போட மாப்பிள்ள கிட்ட போய் ஒரு அசத்தி எனக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. இரு பேண்ட் ஷர்ட் கொண்டு வரேன். கொண்டு வா. ஹலோ, கல்யாணம் தங்கச்சிக்கு. நீங்க என்னத்துக்கு வைக்கப்படுறீங்க? என்ன புது கெட்டப்ல நினைச்சு பார்த்தேன். அதாண்டா வெக்கமா இருக்கு. ஒருத்தரா எனக்கு அப்பா, அண்டர்வே படம் பேண்ட் போட்டிருக்க. இதுவே ஃபுல்லா இருக்கு. அப்புறம் எதுக்குடா ஆப் வேஸ்ட்? அப்படியா? சரி சரி சரி. என்னடா இவன் புதுசா குழா சட்டையெல்லாம் போட்டிருக்கான்? டேய் என்னடா? டேய் என்னடா இது? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வர்ற,
ஒரு வணக்கம் கூட சொல்லாம போற? உனக்கு தெரியுமில்ல, காலங்காலமா நம்ம கிராமத்துல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வராருன்னா ஒரு சின்ன புள்ள கூட எழுந்திருச்சு வணக்கம் சொல்லும். நீ என்னடான்னா ஒரு ஒன்றை நான் குழாய மாட்டிக்கிட்டு வணக்கம் கூட சொல்லாம போயிட்டு இருக்க. ஒழுங்கா வணக்கம் சொல்றா. வா. இல்லைங்க, அது வந்து ஒழுங்கா வணக்கம் சொல்ல வரியா இல்லையா? இல்லைங்க, அது வேணாங்க. வணக்கம். வணக்கம். ஐயா, என்னையே அடிக்கிறீங்க? நீ சொன்னதுனால தானே வாயாலே வணக்கம் சொல்றான். கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ல சொல்றா. காலங்காத்தாலேயே என்ன அடி வாங்க வச்சுட்டியா ஐயா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லியா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்றானா இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உண்டு இல்லைன்னு பண்ணவா? கேள்றா. நான் வணக்கம் சொல்லுவேன், ஆனா நான் வணக்கம் சொன்னேன்னு அப்புறம் என்னை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது. சொல்றா. வணக்கம். அங்க பாரு, பிரசிடண்ட் ஐயா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு. ஐயோ, யோ, என்னையா நடந்தது? பிரசிடண்ட் ஐயா மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அது ஒண்ணு இல்ல, கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், பாத்தியாடா, நம்ம காதுலயே இவன் பூ சுத்துறான். இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்கு. நான் கேட்டுட்டு வரேன். டேய், பிரசிடண்ட் ஐயாவுக்கு போட்ட வணக்கத்தை போடுறா பாப்போம். நானும் மயக்கடிச்சு கீழே விழுறானு பாப்போம். போடுறா வணக்கத்தை. வேண்டாம், போடுறா வணக்கத்தை. வேண்டாம். போடுறா. வணக்கம். ஐயோ, வணக்கம். ஏய் காய்குட்டி, இங்க பார், என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் எலுமிச்சம்பழ நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடை கடையா ஏறி இறங்கி அலைஞ்சு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏய், இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். போய் இந்த புடவை கட்டிட்டு ஒரு டம்ளர் பாலோடு வந்துரு. இந்தா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதமா? இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல வியாழக்கிழமை. இந்தா, கட்டிட்டு வா. என்னங்கடா அந்த பொம்பளைங்க அவன விரதமா? ஆமா, நானும் பாக்குறேன். ஒரு பேனாவை கையில எடுத்துக்க வேண்டியது, ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு 48 மண்டலம் 68 மண்டலம் எழுதிட்டே இருக்க வேண்டியதானே? இத பாரு காயத்ரி, இதெல்லாம் வாழ்க்கை கொத்து வராது. இந்த அம்மன் கோயில் விரதம் எல்லாம் அப்புறமா வச்சுக்க. நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். புடி. உனக்கு நல்ல நாள் தெரியாது, கெட்ட நாள் தெரியாது. பேசாம நம்மன் சாமியை கட்டிட்டு அழுக வேண்டியதானே? உனக்கு எல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கு என் மேல என்ன கோபம்? என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எதா இருந்தாலும் எல்லாம் நாளைக்கு. இப்படிக்கு காய்க்குட்டி. வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா. தம்பி கொஞ்சம் நில்லு. ரொம்ப நன்றிங்க, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுப்பா. ஜமீன்தார் வீடா? அவங்க வீட்டுல தான் வேலை செய்யறேன். வாங்க கூட்டிட்டு போறேன். சரிப்பா.
தம்பி சிகரெட் பத்த வைக்கணும், தீப்பெட்டி தான் வாங்கி கூட. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பேட்டையில இருந்து வரேன். பத்த வைக்க வந்திருக்கீங்களா? இங்க யாரும் தீப்பெட்டி தர மாட்டாங்க. என்ன ஊர்ரா அது? ஊருக்கு ஏத்த மாதிரிதான் அந்த பையனா இருக்கான். ஆமாடா தம்பி, ஜமீன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள, அந்த பொண்ணு எப்படி? காயத்ரி அக்காவை கேக்குறீங்க? தங்கம்னா தங்கம், சுத்த தங்கம். ஏன் கேக்குறீங்க? அந்த தங்கத்தை கொஞ்சம் ஒராசி பார்க்கலாமேன்னு தான். டேய், யாருடா நீ? ஓ, ஜமீன்தார் அம்மாவா? வணக்கம்மா. ஒரிஜினல் ஜமீன்தார் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இங்க டூப்ளிகேட் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய், யார் நீன்னு கேட்டல? என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பான்னு சொல்றதுக்கு நான் என்ன சூப்பர் ஸ்டாரா? அவர் படம் ரிலீஸ் ஆனா பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்குற சாதாரண ஆடியன்ஸ்மா. சரி சரி, எமாடி உன் மவனை கொஞ்சம் கூப்பிட. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு இருக்கோம். வந்துட்டார நம்ம ஹீரோ. ஏய், யாரா நீ? நானா? வில்லம்பா. நீ ஹீரோனா, நான் வில்லன் தானே? குரல்லையே தெரியுது. ஆனா அது ஒண்ணு இல்லப்பா, உன் ஹீரோனை வர சொன்னு வச்சுக்க, கதவசனத்தை சுருக்கமா சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்த மேட்டரை முடிச்சு போலான்னு பாக்குறேன். கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன். காயத்ரி, காயத்ரி. என்னங்கடா இது வம்பா போச்சு? யார் வந்தாலும் யாருன்னு கேட்ட என்ன அர்த்தம்? அது சரி, யார் வேணாலும் கேட்கலாம். நீ கேட்கலாமா காயத்ரி? அது என்ன செய்கையில பேசுற? ஊமி ஆயிட்டியா இல்ல ஊமி ஆக்கிட்டாங்களா? ஓ, வெள்ளிக்கிழமை மௌன விரதம். என்ன வேணும்? தம்பி கத்தாத, ஒரு முக்கியமான பர்சனல் மேட்டர். இத பார்த்துட்டு அப்புறம் பேசு. இது பர்சனல் மேட்டர் தானே? ரொம்ப ரொம்ப பர்சனல் மேட்டர் இல்ல? எனக்கும் உன் பொண்டாட்டி காயத்ரிக்கு ரொம்ப நாளா பழக்கம் இருந்துச்சு. பழக்கம் அப்படி இப்படி பழக்கம் இல்ல, எக்கச்சக்கமான பழக்கம். அப்படி ஒரு நெருக்கம். ஏன் இப்ப இத சொல்ல வந்தேன்னா, போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இனி இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்க, என் வீட்டுல பிரச்சனை வந்துடும்ல. அதனாலதான் இனி இந்த தொடர்பே வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காயத்ரி? கரெக்ட் தானே? சரி, அதை விடு. இது என்னது? நீயே பாரு. இந்தாப்பா, இது உங்க அம்மா போட்ட மோதிரம் மாம. நீ ஆசையை காயத்ரிக்கு போட்ட, காயத்ரி ஆசையை எனக்கு போட்டுச்சு. இது நான் போட்டு போன பிரச்சனை இல்ல. ஆனா திடீர்னு என் புது பொண்டாட்டி என்ன ஏது யார் போட்டதுன்னு கேட்டா தேவையில்லாம வீட்டுல குழப்பம் வரும்ல. எனக்கு வேணாம்ப்பா, இந்தா நீயே வச்சுக்க. அடடா, என்ன பிரமாதமா நடிக்கிற உன் பொண்டாட்டி. பேசாம ஆஸ்காருக்கு அனுப்பேன், அவார்டாவது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டரு இன்னைக்கு காலையில உன் அருமை பொண்டாட்டி எனக்கு கொடுத்தது. படிக்கிற கேளு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கே என் மேல கோபம். என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எனக்கு வேக்கமா இருக்கு, நீயே படிச்சுக்கப்பா. அப்பாடா, நம்ம சீன் முடிஞ்சது. வரட்டுமா? காய்குட்டி, காய்குட்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா பழகிட்டு கடைசியில பிரியும் பொழுது மனசுக்குள்ள சோகமான மியூசிக்கெல்லாம் கேக்குது. உனக்கு கேக்குமே? வரட்டுமா? வில்லன், கொஞ்சம் நில்லுங்க. சித்தி, நம்ம தெற்கு தோட்டத்துல இந்த வருஷம் முந்திரி போடலாமா? தெற்கு தோட்டத்துல முந்திரி விளையாதுப்பா. முயற்சி பண்ணி தான் பாப்போமே. நம்ம தோட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதே என்ன? மகேந்திரா, அண்ணே, போய் சிகரெட் வாங்கிட்டு வா. சிகரெட்டா? என்ன கிண்டலா? நீங்களும் ஒன்னும் சிகரெட் குடிக்க மாட்டீங்க. ஏய், சொன்னது சைடா. அண்ணே, பேசாம இருங்கண்ணே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிரதர், நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி அதான்ப்பா, உன் புது பொண்டாட்டி.
அவளை பத்தி உனக்கே தெரியாத ரகசியம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னது? ஏன் முன்னாடி பத்தியா? எனக்கு தெரியாதா? அதான்டா தோட்டத்தோட வளத்தை பத்தி இவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குணத்தை பத்தி இந்த சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஒரே வாரம் வாழ்ந்தோடைய குணத்தை பத்தி உனக்கு தெரியும்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாத? புள்ளை எப்படின்னு பெத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. கத்துக்கிற பசங்களை பத்தி வாதியாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் தெரியாம இருந்தான்னா அவன் புருஷனே இல்ல. ஏய், நான் அவ புருஷன்டா. என்ன புரியுதா? போராஜா, போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ, நான் சொல்றேன். சாரி ஜென்டில்மேன், போடா. போடா. கிளம்பிட்டாரு. என்ன பத்த வைக்க போறியா? இங்கெல்லாம் அப்படிதான். புது பட்டிக்கெல்லாம் தீப்பெட்டி கிடைக்காது. உங்க ஊருக்கு போய் நீயே பத்த வச்சுக்கோ. போ தம்பி, சீக்கிரமா போ. இது காயத்ரிக்கும் ஆசை எனக்கு போட்டுச்சு. நீ எல்லாம் ஒரு பிரபு, எல்லா ஆம்பளைகளுக்கு இருக்கிற சந்தேகம் உனக்குள்ளே பூந்துருச்சு பாத்தியா? நேத்து என்னமோ ரொம்ப நியாயமான மாதிரி பேசின. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனுஷனே இல்லைன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? ஆனா அது இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோ பார்த்த உடனே நிறுத்து, பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப என்ன வேணும் உனக்கு? இத பாரு, ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து போட்டாவ ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்க மாதிரி ஒட்டி ஒண்ணாக்க முடியாதா? இது என்ன பெரிய உலக விஷயமா? இப்போ உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த உலகலை ஐஸ்வர்யா இருக்கால, அவளும் நீ சேர்ந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் தட்டுமா? ஐயோ, சரி இப்ப அதை விட. அப்ப அந்த மோதிரம் எங்கம்மா மோதிரத்தை நான் ஆசை அவளுக்கு போட்டேன், அதே பாரு அவங்க போச்சு. எப்படி? ஏய் பைத்தியக்காரா, காணாம போன மோதிரத்தை கண்டெடுத்தவெல்லாம் காயத்ரியோட தொடர்பு உள்ளவன. ஒரு மோதிரத்தை வச்சுக்கிட்டு நல்ல பொண்ணு மேல சந்தேகப்படுறிய, இது என்னடா நியாயம்? நியாயமா தெரியலையா? சரி அதை விடு. ஆனா இந்த லெட்டர் மேட்டர் தான் ரொம்ப உதைக்குது. இப்படி ஒரு லெட்டரை அவ யாருக்கு எப்ப எழுதியிருப்பா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இப்பவே நானும் என்னோட சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு உன்ன மாதிரி மாறிடுறேன். சொல்லுப்பா. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் புரியல. அப்படி வா வழிக்கு. அப்ப நான் சந்தேகப்படுறது நியாயம் தானே? இல்ல கொஞ்சம் இருங்க. இனிமே நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் அந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இப்ப அதை மீறதுக்கு என்ன அவசியம்? சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு.
நானே நான் நீனா இந்த தாயத்துல தான் எல்லா சக்தியும் இருக்கு. இது கைக்கு வந்தாலாவது எனக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். எப்படி கழட்டுறது? இந்த ஏய் உள்ள பால் தீராசை அடிக்கிறது தெரியல? குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். கொண்டா வாடா. காயத்ரி, அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. குழந்தை உங்ககிட்ட பாலை குடிச்சு விஷத்தை எடுத்துட்டதுனால நல்ல வேளை நீ உயிர் பொழைச்சிட்டேம்மா. உனக்கு கடமைகள் இருக்கு. 12வது வருஷ விரதம் வந்துடுச்சு. விரதம் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? கலங்கத்தை சுமந்துகிட்டு இருக்கதே. நீ தங்கம் காயத்ரி. உன்னை சுத்தி எறிகிற நெருப்புல நீ கரைஞ்சு போயிட மாட்டேன். புடம்போட்ட சொக்க தங்கமா வெளியில வரப்போற. அம்மனுக்கே சவால் விட்ட பொண்ணுமா நீ. உன்னால விரதத்தை முடிக்க முடியலன்னா வேற யாரால முடிக்க முடியும்? உண்மையில எந்த களங்கமும் இல்ல. அதெல்லாம் வெறும் அபாண்டம். அது அம்மனுக்கு தெரியும். அதை எப்படி போக்குறதுன்னு அவளுக்கு தெரியும். கண்ணீர் எடுத்து சுண்டி எரிஞ்சிட்டு கிளம்புமா. பெத்த தாய் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, அந்த அம்மன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கிளம்புமா. தூங்குறியா? என் தூக்கத்தை கெடுத்த வாரிசு, உன்னை ஒரேடியா தூங்க வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். போடா செல்லம், போ, அவனை தூங்க வை. போ, போடா.
என்னடாச்சு? என்னாச்சு? எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு முதல்ல இந்த லெட்டர் படிங்க. காயத்ரிக்கு கலங்கல நிரூபிக்கிறதுக்காக என் உயிர் போன கூட பரவாயில்லன்னு இந்த லெட்டர் கொஞ்சம் படிங்கன்னு கமல கலங்கு சுமத்தினவன் காடை வச்சு அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு நான் போனேன். அங்க உங்க சித்தி அவனுக்கு எழுதின லெட்டர் இருந்தது. இதெல்லாம் உங்க சித்தியோட செட்டப். உங்க சித்தி தான் கைப்பட அந்த போட்டோக்காரருக்கு எழுதின லெட்டர். இந்த லெட்டர் படிச்சா காயத்ரி அக்கா கலங்கலாதவங்கன்னு உங்களுக்கு புரியும். அண்ணாதே இருந்த என்ன அந்த வீட்டை கூட்டிட்டு வந்து சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்ட காயத்ரி அக்காக்கு செய்யற கைமாறு இதுதான். போங்க, இந்த திருட்டு கும்பல் காயத்ரி அக்கா கொல்றதுக்கு முன்னால போய் காப்பாத்துங்க. போங்க போங்க. டேய், என் மனசோட விளண்டேரி என்னை காயத்ரி பிரித்து என்ன சாதிக்க போற? பிரிக்கிறது மட்டும் இல்ல, அவளை எரிச்சாதான் என் மனசு சாந்தி அடையும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி, ஏன் கொலவரி பிடிச்சாயிர? போ போ, என் கது முறை நின்றுட்டு இருந்த நானே உனக்கு கொலை பண்ணிருந்தேன். போயிரு. முதல்ல உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. யாரா நீ? நான் யாருன்றத அப்புறம் பாத்துக்கலாம். காயத்ரி கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் நடந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன இவங்க சட்டப்பா? இது பார், காயத்ரி மேல உங்க நிழல் கூட பட முடியாது. இதுல அழிய போறது நீங்க தான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோயில் விரதத்துக்காக எல்லா சட்டப்பும் நடந்துகிட்டு இருக்கு. கூடவே என்னுடைய சட்டப்பும் நடக்குது. காயத்ரி தீ மிதிச்சு கடைசி அடி எடுத்து வைக்கிறப்போ நான் வச்சுக்கிற கரண்ட் ஷாக்ல சாம்பலாய் கீழே விழுவான். நீ இங்கிருந்து நகர்ந்தா தானே அவளை காப்பாத்துறதுக்கு. பிரபு, நீ ஓடு, காயத்ரியை காப்பாத்து. போ போ, ஓடு. ஏதோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா வாழலான்னு பார்த்தா இப்படி கொலைகாரங்களா மாறிட்டீங்களே. உங்களோட சேர்ந்தா நானும் ஜெயில போய் கழிவீங்க வேண்டியதுதான். போட. கையில வைக்காம கீழே போட்டுருக்க புரியா? சாமியா, அம்மனா, விரதமா? காயத்ரி உயிரோட வர போறதில்ல. இனிமே நீ எதுக்கு?
அம்மா. 12 வருஷத்துக்கு முன்னால உன் சன்னதியில ஒரு தாயோட உயிர் போய் ஒரு புள்ள உயிர் பொழைச்சிச்சு. இன்னைக்கும் ஒரு தாயும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு புள்ளையும் இங்க இருக்கும். தாயோட உயிரை வேணா எடுத்துக்கம்மா, பிள்ளையோட உயிரை காப்பாத்து. கண்ணா, அம்மன் ரொம்ப கோபக்காரி. அவ என் உயிரை கேக்குறாளா இல்ல உன் உயிரை கேக்குறாளா எனக்கு தெரியல. அவ கோபக்காரியா இருந்தாலும் ரொம்ப நல்லவ. கண்டிப்பா இங்க வருவா, உன்னை காப்பாத்துவா. இனிமே அவதான் உனக்கு அம்மா. எத்தனை அம்மன் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் உன் குழந்தைய மேலோகத்துக்கு அனுப்ப போறேன். என்னால முடிஞ்சது செய்ய போறேன். கல்லா இருக்கிற அம்மனை நீ கூப்பிட்டா அவ என்ன உயிரோட வரப்போறாளா? வரமாட்டா. கூப்பிடு, நல்ல சத்தம் போட்டு கூப்பிடு. நீ கூப்பிட்டா அவ என்ன உன் குழந்தைய வந்து காப்பாத்த போறாளா? வர சொல். பல வருஷமா வராத அம்மன் இப்ப வரப்போறாளா? எப்படி வருவா? பூமியை புத்திக்கிட்டா இல்ல வானத்தை கீச்சுக்கிட்டா இல்ல கடல்ல இருந்து பொங்கி எழுந்து வரப்போறாளா? வர சொல்.
ஏ ஆத்தா, ஏ கல்லு, ஏ கல்லமனே, உன்னால என்ன செய்ய முடியும்? என் கண்ணு எடுத்துறியா? வந்து எடி, வா. இல்ல கழுத்து அறுத்துடியா? இல்ல என்ன போட்டு எரிச்சிடியா? வந்து ஏறி, ஏறி, வேற கல்லு.